இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அந்த ட்ரைனிங் டாஸ்க் அப்படின்ற பேஜில் டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நான் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து இன்றைக்கி இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிக்சர் சேஞ்ச் ஆகும். இது அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நான் டவுன்லோட் இமேஜ் ஆப்ஷன் கிட்டதான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கன்னா கீவேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு 4 கீவேர்டு பைமோட்டை பற்றி, எஸ்பிஓ பைமோட்டை பற்றி. அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். இருங்க நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அந்த இடத்துல அப்படியே டச் பண்ணி அதை அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை உங்களோட ஒரு மெசேஜ்லேயோ போய் எங்கேயோ போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போ உங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு போஸ்ட் போடுறதுக்கு நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்க. அது இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். இதில் வந்து இன்னும் 2 ரூல்ஸ் என்னென்னா, இப்போ எந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் போடுறீங்களோ அந்த ப்ராடக்டை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் ஒரு 5 வேர்ட்ஸுக்கு கம்மி இல்லாமல் இருக்கணும். இப்போது பைமோட்டை பற்றினா ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் அதை போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அங்கே ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சிங்க இல்லையா, அதை அப்படியே கொண்டாந்து இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அப்லோட் ஆயிடுச்சுங்களா. அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே அந்த உங்களோட ஒப்பீனியனும் அந்த கீவேர்ட்ஸும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இப்போது அகெயின் பேக் வாங்க. இப்போ பேக் வாங்க. ஒரு நிமிஷம். பேக் வந்துட்டு இப்போது இதோட லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணணும். அதுக்கு அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த போஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. இப்போது நம்ம அகெயின் எஸ்பிஓவோட போர்ட்டல் பேஜுக்கு போங்க. போர்ட்டல் பேஜுக்கு போயிட்டு ட்ரைனிங் டாஸ்க்குன்றதை கிளிக் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்குன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கோ டு டாஸ்க்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2 செகண்ட்ஸ் ஓடுது இல்லையா, அது முடிகிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ முடிய போகுது. இப்போ இந்த கோ டு டாஸ்க் பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து இப்படி தான் வரும். உங்களோட நேமும் ஐடியும் தானாகவே ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் சூஸ் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கா இல்லை இன்ஸ்டாகிராமா எதுவோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு காப்பி லிங்க்கு, சோஷியல் லிங்க், அதாவது அந்த போஸ்ட்டோட லிங்க்கு காப்பி பண்ணிங்க இல்லையா, இப்போ ஷேர் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல அதை அப்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிவிட்டு இப்போ இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் கலரில் நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டில் பண்ணணுன்னு